வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக் எக்ஸ்ப்ளோர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் இது எபிசோட் 3. ஓகே, வாங்க இந்த ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக நம்ம 50 லெவலில் விட்டோம். 50 லெவலில் அதுக்கப்புறம் தான் பார்த்து இந்த நம்ம கரெக்டாக நெக்ஸ்ட் 70 லெவல் மட்டும் நம்ம கிரைண்ட் எடுத்துக்கிறோம். C1 C2 C3 லெட்ஸ் ஸ்டார்ட் இட் த கிரைண்டிங். ஓகே, செஸ்ட் இருக்கு, எடுத்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரூட் ரோல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் கைஸ் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து தெரியும் நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன்ட்டு. பாதி பேர் பார்த்துட்டு போனீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. தயவுசெய்து அந்த 2 தட்டி விட்டுட்டு போங்க நண்பா. ஓகே, இங்கே தான் நான் ஜங்கிள் இருக்குமோ, என்னோட 6th சென்ஸ் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுது ஜங்கிள். யூஸ் பண்ணுறேன் ப்ரே. ஓ, தண்ணியில் அடிபட்டுச்சுன்னா அது கேன்சல் ஆகிடுது அந்த இப்போ தான் எனக்கு தெரியும். ஜங்கிள் பரவாயில்ல, என்னோட 6th சென்ஸ் இந்த கரெக்டாக சொல்லியிருக்கு, பரவாயில்ல. ஆமாம், இது இங்கே ஐயே குரியில் கேங்க போடா. நல்ல வேலை. ஓடு. ஓகே ஓகே, போகலாம். ஓகே, ஃப்ரூட் கொடு. பிளாக் ஃப்ரூட் கச்சா, ஃப்ரூட் கொடு. ஃப்ரூட் ஓ, இன்னும் 190 rupees தவே போல். ஓகே, கேட்டதே எக்ஸ்ட்ராவாக 200 இருக்கு. ஐயே அப்பா. ஓ, கரெக்டாக தான் நின்றுருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட் லேண்டிங். இப்போ ஃபுட் கொடுறேன், நல்ல ஃபுட்டாத்தா. ஓ, நான் லைட்டு கிட்ட வந்திருக்கோம், பட் டைமண்டு வேற. ஆமாம், இந்த டைமண்ட் என்ன ஃப்ரூட்டு? இது பார்ப்போம், ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். இது என்ன ரேரிட்டின்ட்டு. அநேகமாக அன்காமன் நினைக்கிறேன். அதில் அப்படி தான் முடிச்சு. ஆமாம், அன்காமன். அந்த ஒரே ஃப்ரூட் வீடியோ மட்டும்தான் படிச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ எப்பயும் போல் நம்ம கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக பாதி இது கட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு THP டே வைக்க தெரியாததுனால. அதனால சரி, எதுக்கு நம்ம உங்களுக்காக தான் கைஸ். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நான் கட் பண்ணி விட்டுருவேன். அப்படி தான் உங்களுக்கு அந்த இது காமிச்சிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒரு 5 லெவலில் நம்ம இது செகண்ட் அன்லாக் பண்ணிடுவோம். ஓகே, அடி. ஓகே, தட் ஸ்லோ மேஸ்ட்ரி. கொஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இது இங்கே. ஓகே ஓகே கைஸ், இந்த ஹோம் செட் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸியாக டக்குன்னு போகிறதா இருக்குது. இப்படின்ட்டு. இனிமேல் எந்த ஐலாண்ட் போனாலும் இவன் அந்த இது தொட்டுன்னு தான் போகணுமோ போல். ஓகே, போகலாம். அதே மாதிரி அது அந்த இது கீழே இருக்க அந்த ஹாட் பார் இருக்குதுல்ல, அது பார்த்தீங்களா, ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த அது காமிக்குது லைட்டு. ஓகே, வாடா. அதே மாதிரி இது நல்லா இருக்கியா, நம்ம மேலே அடியே பட முடிய மாட்டேங்குது. பட் ஆனால் நான் ஒரே ஒரு ரப்பர் ஃப்ரூட்டுன்னு ஒன்று சாப்பிட்டேன். அதாவது மெயின் கேரக்டரோட ஃப்ரூட்டு என்னை வச்சு அடித்தாங்க. அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். முதல்ல இந்த ஃபுல் மூன்னா என்ன, இந்த ஃபுல் மூன் என்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்னமோ இது ஃபுல் இருங்க, அது நான் இந்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு குழப்புறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அது என்னமோ ஒரு மெசேஜ் வரும் மேலே, அது என்னன்னு தெரில. என்னமோ இது சாவு அந்த மாதிரி. இப்போ ஃபுல் மூணு அந்த மாதிரிலாம் அது எதுக்குன்னே தெரில, வேஸ்ட்டாக போல். ஐயா ப்ரே, இந்த பவுன்ஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இந்த லைட் இது மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்.
ஓகே. அடி இன்னும் 3 மேஸ்ட்ரியில் மாஸ்ட்ரி தான். ஓகே 38 இவன் அடித்தோன்னா. ஓகே இப்போ மீண்டும் இன்னும் ஒரே லெவலில் அதுக்கப்புறம் நம்ம இந்த இது செகண்ட் எபிலிட்டின்னு சொல்கிறோம் பாரு, லெவலே அன்லாக் பண்ணிடுவோம். அதேமாதிரி இந்த கொஸ்டில் அப்படியே நம்ம இது எபிலிட்டி அன்லாக் பண்ணிடுவோமோ போல். ஓகே பட மீண்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதோ அங்கே பார்த்தீங்களா பாசை இவ்வளோ ஜாலியாக உட்காந்து கிடக்கும். ஓகே ஓகே சண்டைக்கு வா. லாஸ்ட்டு ஒரே ஒரு லெவலோட முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ். ஓகே முடிஞ்சு கொஸ்ட்டு. பட் ஆனால் இந்த இது மாஸ்டர் இன்னும் முடியல. அதனால இவங்கள போட்டு அடித்ததுக்கப்புறந்தேன் அந்த பவரை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பார்ப்பேன். அடி 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 எனக்கா என்ன அடிக்கும். இது இப்படி யூஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, சோம்பித்தனம் அந்த பிரச்சனை இல்லை. செத்தி வச்சடிக்கலாம். வந்துருச்சு நியூ ஸ்கில் அவைலபிள் செகண்ட் இது. ஓகே ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். என்னடா ஹோல்டு பண்ணால் இது டேரெக்டாக போகுது. அது வெயிட் பண்ணி தான் அடிக்கும். இது என்ன டேரெக்டாக போகுது. ஓகே வெயிட் பண்ணுங்க. இது வந்ததுக்கப்புறம் ஓகே அது கட் பண்ணிட்டேன். சாரி கைஸ். இப்போ இந்த இது செஃப்பு அவனை போட்டு அடிக்கலாம். ஓகே ரெடியாக இருக்கேன். பாவி பவர் யூஸ் பண்ணிட்டேன். இருங்க பவர் வந்ததுக்கப்புறம் இதோ செஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பவர் வந்ததுக்கப்புறம் வச்சடிக்கிறேன். எவ்வளோ டேமேஜ் உள்ள போதும். என்னடா 1-2 போயிட்டுருக்கு. டம்மி தானே போல இந்த பவரு. இந்த சோத்தில் வச்சு அடிக்கிற பவர், இந்த இது சோத்தில் வச்சு அடிக்கிறது இந்த என் ஃப்ரெண்டு தான் சொல்லி தந்தது. என்னடா இவன் அடித்தா மட்டும் நம்மளுக்கு 4 நாளாக போயிட்டுருக்கு. வர்றா அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்து பத்திரமா இருக்கணும். இல்லாட்டி அந்த இது ஒரு மாதிரி இருந்தால் தனித்தனியாக போச்சுல கையெல்லாம், அந்த மாதிரி வச்சு அடிச்சுட்ருவோம். வேறு ஹெல்த்து. ஓகே விட்டுறா. ஒன்று எங்கடா ஆளை காணோம். வந்துட்டான். அவ்வளோதான் கைஸ், கொஸ்ட்டு முடிச்சாச்சு. இவன் இந்த டம்மி தான் போட. ஓகே இப்போ இந்த இது பாஸ் எடுக்கும் சர்வர் எடுத்துடலாம். வெயிட் பண்ணி யார் அந்த குட்டி குஞ்சா அட இது என்னடா நான் எங்கேயோ இந்த குறி வச்சாங்க. இதோ அடைக்கலாம். சண்டைக்கு வாடா. தப்பிச்சு ஓடுறான் பாரு. பைப்லைக்கு பாவம் தெரியாத போல். பிளேயர் மேலே இது ஒரு கேமோ போல். நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் உனக்கு குறி வைக்கிறப்ப அது வேற எங்கேயோ போச்சு. அது ஆட்டோ மாதிரி போச்சு பார்த்தீங்களா? ஐயோ 59 போட்டு விட்டேன். சரி அப்புறமா இல்லை அவ்வளோ பேத்துருப்பா பார்த்துட்டு. ஓகே ஏதாவது சரி இருப்போம். ஸோ கைஸ் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் மொத்த பேத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். பண்ணிங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி நம்மளுக்காக இவ்வளோ பேர் லைக் போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ ப்ளீஸ் அந்த லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த தட்டி விட்டுட்டு பாருங்கள். எனக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேர் வந்தால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு பாஸ் எங்கே? பாஸ் காணும். வேர் இஸ் த பாஸ்டா? உள்ளே இருக்கானா? இல்லை, ஒரு வேறு கீழே உள்ளே இருப்பானோ?
இன்னும் அளவே காணும். இரு, அவனை இவனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனை முதல்ல முடிச்சு விடணும். இரு, அவனை அப்புறமேட்டு பார்த்துட்டு நம்ம ஸ்னீக்கியாக வச்சு அடிக்கலாம். இதோ இங்கே தான் எனக்கு சொந்திக்குது. என்ன பண்ணலாம்? இந்த பாஸ் எங்கே போனான்னு சொல்லுவோம். இந்த டைமர் ஓடல, பட் ஆனால் பாஸை மட்டும் ஆளை காணும். எங்கடா போச்சு? ஆட போங்களா, டைம் வேஸ்ட் பண்ணி விட்டாங்க. இல்லைடா, ஒன்னால தான்ல ஒன்று வச்சிருக்கிறேன். ஐயோ, அதாவது அவன் ரொம்ப இந்த ஸ்ட்ராங்காக இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக ஆட்டோ எம், நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் இது கன்ஃபார்மே ஆட்டோ எம் தான்ட்டு. அதுக்கப்புறம் நடுவில் இந்த கில்ஸ் ஆட்டையை போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம இந்த இது 1v2 பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்தால் நம்ம ஒருத்தனை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதோ இப்போ இந்த மெசேஜ் பார்த்தீங்களா, அந்த லைட்டு க்ளவுட்ஸ் இந்த இது அதுதான் சொன்னேன். இங்கே 1v2 பண்ணேன். அதில் ஒருத்தனை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால ஒருத்தன் மட்டும் கரெக்டாக அடித்து பவுண்டி எடுத்துடலான்னு பார்த்தேன். அதே மாதிரி நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவனும் ஓடிடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தான், எப்படியா தப்பிச்சு ஓடலான்ட்டு. பட் ஆனால் அவனை காப்பாற்ற முடியல. கடைசியில் அந்த இது என்பிசியே போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் சரி கிள்ளி கச்சிச்சுன்ட்டு சரி இன்னும் லைட்டாக தேடி பார்க்கலான்ட்டு பார்த்து தோணுச்சு. சரி வேணாம் எதுக்குன்ட்டு அதுக்கப்புறம் நான் இது சர்வர் நேம் பார்த்து கிடந்தேன். எந்த சர்வர் போனோன்னா ரஷ்யா இருக்குன்ட்டு. சும்மா தான் கைஸ். அதுக்கப்புறம் சும்மா பார்த்துட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் சும்மா பார்த்துட்டே கிடந்தேன். அதாவது அந்த டைம்லேயே நான் வேஸ்ட் பண்ணி கிடந்தேன். அதுக்கப்புறம் மீண்டும் சரி இந்த சர்வருக்கு போகலான்ட்டு அமுத்தி விட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், உள்ளே போயாச்சு, பாஸ் அடிச்சாச்சு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு நம்ம ஜாயின் ஆனோம். அதுக்கப்புறம் எடுத்தோடனே நான் இது கொஸ்ட் எடுத்தேன். ஃபஸ்ட் எடுத்து இந்த மீண்டும் அந்த பாஸ் அடிக்கலான்னு போனேன். சரி ரீஸ்பான் ஆகிப்பான்னு பார்த்தேன். நினச்ச மாதிரியே இருந்தான். அப்பாடா ஃபைனலின்ட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன இவனை போட்டு இழுத்து அடிக்கிறதான்ட்டு போட்டு அடிச்சு கிடந்தேன். கரெக்டாக அடிக்கிறேன். ஐயோ உள்ளே வந்து அடிக்கிறானே. ஐயோ ஓடுறான். சச்சோ ஐயோ கொலை பண்ணிடுவானு போல. ஐயோ வேணாம் டே வேணாண்டா. ஐயோ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சந்தில் வச்சு அடிக்க பார்க்கலாம். ஐயோ அப்பாடா ஃபைனலி சேஃப்டிக்கு வந்தாச்சு. என்னையோட அடிக்க பார்த்தேன். இருறா எங்கே போகிறவே போடல. சரி உள்ளே போய் அடிக்கலாம். போட்டான்ல இந்த வச்சுப்போ. கரெக்டாக அடி போட்டுருச்சு லாஸ்ட்டில். Received 510 ரூபாய் on Google Pay for business. போடா இந்த மெசேஜ் வேற. முடிஞ்சு அவ்வளோதான். முடிஞ்சு. நம்ம இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஐலாண்டுக்கு இந்த ரெடி ஆகிட்டோம். ஓகே அதோ அங்கே காமிக்குது. பரவாயில்ல, இந்த லைட்டு வேகமாக போகிறதுனாலேயே நம்மளுக்கு ஒரு டைம் இந்த சேவ் ஆகுது. அதாவது கைஸ் இது வந்து இன்றைக்கி நான் வீடியோ அனுப்ப வேண்டியது, பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சாரி கைஸ். அந்த இது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கேமிங்க்கு, இன்னொரு நாள் ஃபுல்லாக வாய்ஸ்க்கு இந்த போயிடுச்சு. அடுத்த தடவை நம்ம டெய்லியும் இந்த வீடியோ போடுவோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே இந்த சரி இங்கே கட் பண்ணின்ட்டு போட்டுடலான்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆட்டோ எம் காமிக்கலான்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த அடிக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஆட்டோ எம்மு லிட்டலி நான் இங்கே பார்த்தா அது இங்கே பவர் போகுது. கொஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 62 லெவல் வந்தாச்சு. ஸ்டார்ட்ஸ் போடவே இல்லை போல. போட்டுச்சு. சரி பண்ணியாச்சு. ஹலோ போட்டார்.
என்னடா வயசில் ரெக்கார்ட் ஓகே முடிஞ்சு ஃபஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு 4 பேர் தான் வச்சுருக்கேன். எங்கே நாள் வெயிட் பண்ணி ஷாப்பா எட்டி கண்ட்ரோலு எம்மாடி ட்ராகனு ஒரு 2 ட்ராகனு ஒரு புத்தா ஒரு ஃபாக்ஸு எட்டி கண்ட்ரோலு. இந்த டைமண்டு என் ஃப்ரூட்டு அப்போ நான் இதை விற்று அந்த 1000 ரூபா சேர்த்துறேன். காசு கொடுறா. இது ஃப்ராக்மெண்ட்ஸா இதெல்லாம் நான் பார்த்தது இல்லையே. சரி இது என்னமோ 2 HSP பூஸ்ட் சேவ்ஸ் என்னமோ. ஓ எம்மாடி இதுலேயும் அந்த என்னென்னமோ இருக்கும் போலயே. என்னமோ ரேஸு ஸ்டோரேஜா இதெல்லாம் கேம் பாஸு எப்படின்னு தான் நான் வாங்க போகிறேன். சரி வாங்க போகிறது இல்லை வேஸ்ட்டுமே. இதுவும் உங்களுக்காக போட்டு அடிக்கிறேன். ஓகே ஓகே செம்மையாக ஆகாது அருமை விட்ட. ஓகே கைஸ் ஓகே ஓகே அடி 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 அவ்வளோதான் இவனோட முடிஞ்சு. ஓகே 64 லெவல் வந்தாச்சு. செஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு மீன் எடுத்துக்கலாம் அகெயின். ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்பான் ஆகிட்டாங்களா? ஸ்பான் ஆகிட்டாங்க. ஓகே மிஸ் ஆயிடுச்சு. சே ஆட்டோ இந்த ஏம் செக் பண்ணேன், அது இந்த கீழே போயிடுச்சு. ஓகே கைஸ் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா ஓகே இப்போ தான் நடக்கும் நினச்சிட்டேன், சாரி. ஓகே நான் அந்த பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ் உங்களுக்காக கட் பண்ணி இந்த லாஸ்ட்டு இங்கே 4 பேர் தான். எங்கள் 4 பேர் எங்களுக்கு இப்போ எங்கடியாது அந்த மாதிரி 4 பேர். ஓகே கொஸ்ட்டு முடிஞ்சு 65 லெவல் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு ஓகே 1. ஐயோ இவன் ஒருத்தன் ஸ்பான் ஆகிட்டான். பரவாயில்லையே கரெக்டாக வச்சுட்டேன். ஓகே ஓகே அடி 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 கைஸ் பார்த்தீங்களா நான் அங்கே காமிச்சது இதுவும் ஸ்விஃப்ட் லாக்கோட. பட் ஆனால் அப்படியே டைமில் இப்படி காமிக்குது. அதேமாதிரி மொபைல் பிளேஸ்க்காகவே போல். பட் ஆனால் நம்ம கிரைண்டிங் தான் அடிக்க போகிறோம் அதிகபட்சம். வேணால் ஃப்யூச்சரில் வேணால் கூட நம்ம இது பிவிபி அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது பிவிபி எப்படி இருந்தாலும் எனக்குன்னு தெரில அது எப்படின்ட்டு. சும்மா ஸ்பேம் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். இப்போதைக்கு C1க்கு எவ்வளோ லெவல்னு தெரிலையே கைஸ். தயவுசெய்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். எதுவும் தெரில C1க்கு எவ்வளோ லெவல், C2க்கு எவ்வளோ லெவல், C3க்கு எவ்வளோ லெவல்ன்ட்டு சொன்னிங்கன்னா ஒரு நல்ல இதாக இருக்கும். ஓகே கைஸ் கட் பண்ணி அவ்வளோதான். இதை பார்த்தீங்களா கைஸ், இப்போ பாதி இது அப்படியே இந்த இது அதாவது ஒரு 90 டிகிரி மட்டும் இந்த அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த தானே போயிடுச்சு. டைமை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஓகே இன்னும் ஒரே ஒரு லெவல் லாஸ்ட்டாக ஒரு லெவலோடு முடிஞ்சிடும். ஓகே இது ஸ்டார்ட்ஸு 69 69. ஓகே அடி 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 அடி. ஓகே லாஸ்ட்டாக ஃபைனலி நம்ம 70 லெவல் எடுத்தாச்சு. ஓகே முடிஞ்சு விட. கட் பண்ணி இந்த இப்படி தான் ஆடும். ஓகே கைஸ் இது ஆர்டேஜி கேமிங் 12 இருக்குதுல்ல, இதுதான் கைஸ் என்னோடய ஐடி.
இதை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து என்னோட விளையாடுனாலும் விளையாடலாம். டிஸ்கார்ட் சேனல் வந்து இந்த நம்ம இது போஸ்ட்டில் அனுப்பிச்சுட்ருக்கோம், இந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி இப்போ தான் இது என் ஃப்ரெண்டு சொன்னான், அதனால தான் பார்த்தேன். இது என்னமோ இது நம்ம ப்ரொஃபைலே பார்த்துக்கலாமா போல கைஸ். இப்போ தான் பார்த்தேன். நான் ஃப்ரூட் எக்யூப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்போ இந்த ஜாயின் ஆனிட்டு அதை மட்டும் எக்யூப் பண்ணிட்டு நான் விட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் மீண்டும் லாஸ்ட்டு இந்த 4 பேர் அடிச்சிட்டேன்னு முடிஞ்சிடும். அதுக்காக எங்களை போட்டு அடிச்சு கிடந்தேன். ஓகே, ஃபைனலி இங்கே மொத்த பேரும் லோ ஹெச்பியில் இருக்காங்க. 2 முடிஞ்சு 1 முடிஞ்சு லாஸ்ட் டைம் ஃபைனலி முடிஞ்சு. ஓகே கைஸ், நம்ம 70 லெவல் மட்டும் வந்தாச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய் நண்பா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு போங்க. லாஸ்ட்டாக நம்ம ஜங்கலில் போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜங்கலுக்கு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் இருக்குது பார்ப்போம். உள்ட்டா அது இங்கே ஒரு ஃப்ரூட் ஏற்று 1 மணி நேரம். ஓ அப்படியா, அப்போனா டைம் இது இருக்கா? அந்த டைமுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ணுறது. 2 ஹார்ஸ் போட்டிருக்கேன். நான் என்னமோ காசு அதுக்கப்புறம் லெவல் இருந்தால் மட்டும் போதுமோ போல் நினச்சிட்டேன். 20 லெவல் மட்டுமா போல். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ ஃபுல்லாக. நன்றி, பாய் பாய். நம்ம ஐடிக்கு வேணால் இந்த ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் டெய்லி செக் தான் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட்லேயே ஜாயின் ஆகிருங்க. அப்போ தான் நம்ம 2 பேர் சேர்ந்து கூட வீடியோ போடலாம். நன்றி, பாய் பாய்.